அச்சல்சல் நிகழ்ச்சி வாயிலாக இனியும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களின் தில்லி பயணம் தொடங்கி ஜூனியர் ஹாக்கி வரை பல முக்கிய விஷயங்களை இன்றைய தினம் இந்த செய்தியாளர்களை விவாதிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்மோட மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திருமதி பானு கோம்ஸ் அவர்கள் இணைகிறார். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல எடுத்து பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் பன்னீர்செல்வம் அவருடைய முதல் டெல்லி பயணம். முதல்வராக பதவியேற்றதுக்கு பிறகு அவர் பிரதமரை சந்திக்க செல்லக்கூடிய முதல் டெல்லி பயணம். நேற்று தினம் அவர் கவர்னரை சந்தித்து பல முக்கிய விஷயங்கள் விவாதிச்சிருக்காங்க. புயல் பற்றி, அதில் அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் பற்றியும் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். முதல்வருடைய இந்த டெல்லி பயணத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டெஃபினட்டாக புயல் பற்றி பேசுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். அரசாங்க தரப்புலேருந்து, தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் பேக்கேஜுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சென்றாண்டு வெள்ளம் ஏற்பட்ட போதே நம்ம பார்த்தோம், நம்ம வைத்த ரிக்வெஸ்ட்டுக்கு மத்திய அரசாங்கம் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட பேக்கேஜ்லேயும் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் முதல்வரோட இந்த பயணமும் மத்திய அரசாங்கம் இந்த புயலுக்கு எந்த மாதிரி ரிலீஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வியும் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சுட்டிக்காட்டின மாதிரி போன இதில் அந்த வெள்ள பாதிப்புக்கான உதவி தொகை கேட்டது முழுமையாக கிடைக்கலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அந்த குறுகிய கால இடைவெளியிலேயே அடுத்த ஒரு இதை நாம் சந்திச்சிருக்கிறோம். அப்போ முதல்வர் நேரடியாக போய் கேட்பதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இவ்வளவு தூரம் இவர் நம்மளுடைய இதை ஸ்ட்ராங்காக அந்த ஆர்குமெண்ட்டை சரியாக வைத்து, ஃபேக்ட்ஸை சரியாக வைத்து எவ்வளவு தூரம் உதவித்தொகையை பெற்று தருவார் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த பயணம் இதுவரை கடிதம் எழுதி கொண்டிருந்ததை தான் நாம் பார்த்தோம். இப்போ நேரடியாக முதல்வர் போய் பேசுவதுங்கிறது, எடுத்து வைப்பதுங்கிறது மிகச்சரியான ஒன்று. விளைவு என்னங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். மத்திய குழு வேறு இந்த பாதிப்புகளை இது பண்ண வர்றாங்க. அதனால் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எஸ், நம்ம இந்த விஷயத்தில் அடுத்தது விவாதிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது பல திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு பொறுத்திருந்து பதிலளிக்க ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்தாங்க. இல்லை பல விஷயத்துக்கு அவங்க ஒத்துக்கலைங்கிறதையும் பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தா மதுரவாயில் போர்ட், அந்த பறக்கும் சாலை திட்டம், இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இதே அரசாங்கம் பல விஷயங்களுக்கு கண்டிஷனல் நாட் அப்படிங்கிற பேரில் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஸ்டாண்ட் பாயிண்ட் சேஞ்சும் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ முதல்வருடைய இந்த பயணத்தில் அது எல்லாமும் கூட அடிபடும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அடிபடும். பிரதமருடைய அவரோட டிஸ்கஷனில் இந்த திட்டங்கள் பற்றியும் அவர்கள் விவாதிப்பார்கள், அது போன்ற விஷயங்கள் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா? திட்டங்கள் குறித்து விவாதிப்பதற்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இவங்க இருக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இங்கேயே கட்சிக்குள்ளேயும், ஆளும் கட்சிக்குள்ளேயும், ஆட்சி நிர்வாகத்துக்குள்ளேயும் என்ன மாதிரி நிலை இருக்கிறது, ஒரு குழப்பமான நிலை நமக்கு புரியுது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சில குழப்பங்கள் இருக்குங்கிறது தெரியுது. அந்த குழப்பங்கள் தீர்க்கப்படாமல் இந்த விஷயங்களை மத்திய அரசோடு எவ்வளவு தூரம் தீவிரமாக இல்லை தீர்க்கமாக விவாதிக்க முடியுங்கிறது ஒரு கேள்வி. அதை தாண்டி நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அதை விட முக்கியமாக அரசியல் ரீதியாக மக்களை அவங்க கட்சி தொண்டர்களை சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா வருது, அப்புறம் வெண்கல சிலை பாராளுமன்றத்தில் அமைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பேசிவிட்டு வருவதில் தான் முதல்வர் கவனம் செலுத்துவாருங்கிறது தான் என்னுடைய. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட் இஷ்யூவாகவும் இருக்குது. முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டோடு தான் அவர் போகிறாருங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிய வருது. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் என்டர்டெயின் பண்ணப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பாஸ்டனஸ்லி வில் ஷி பி அவார்டட்? இல்லை, மக்கள் ஆதரவை பெற்ற தலைவர் அதெல்லாம் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு எப்போவுமே மாஸ், அதுவும் ஆட்சிக்கு திரும்ப திரும்ப வருகிற லீடர்ஸுக்கு மாஸ் சப்போர்ட் இருக்கும். மக்கள் வாக்களித்து நிர்வாகத்துக்காக வாக்களிப்பதுங்கிறது. ஆனால் பாரத ரத்னாங்கிறது அது வேறு ஒரு எலிவேட்டட் லெவலில் இருக்கிற ஒரு விஷயம். அதற்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குங்கிறது ஒன்று குறிப்பாக பார்க்கணும். அப்போது ஒரு நிர்வாக ரீதியாக எந்த வகையிலும் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அது ஒரு அரசியல் தலைவருக்கு, ஆட்சியிலிருந்து அரசியல் தலைவருக்கு அதை சொல்லும்போது மக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் தீமை பயக்கிற விஷயங்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறது பாரத ரத்னா மாதிரியான மிக உயரிய விருதுக்கு ஒரு அடிப்படை பேராமீட்டர்ஸில் அதெல்லாம் வரும். அப்போ அந்த அளவில் கன்சிடர் பண்ணும்போது மத்திய அரசு இதை எப்படி முன்னெடுத்துட்டு போவாங்க, இல்லை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தனிப்பட்ட முறையில் அது சார்ந்த ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் அந்த பேராமீட்டர்ஸை பார்க்குறேன், அதுக்கு சூட் ஆகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பர்சனல் காமெண்ட்ஸ் இல்லாமல் லாஜிக் வைஸே எடுத்து பேசினாலுமே கூட பிடிக்குதோ இல்லையோ அதில் ஒரு கேஸ் விஷயம் ஒன்று இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் பெண்டிங் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அவர்கள் மீது. ஸோ அது ஒரு கன்சிடரேஷனில் வரும்போது பாரத் ரத்னா என்டர்டெயின் பண்ணப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? அதுதான் பேராமீட்டர்ஸ்னு நான் சொன்னது. அதுதான் அது மாதிரி
வழக்குங்கிறத விட்டுடுவோம். அதில் கூட வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னும் 2 வாரங்கள் இல்லை 3 வாரங்களில் இது சொல்லும்போது அது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம்ங்கிறது. அதனால் அதை உறுதியாக ஒரு காரணமாக சொல்லும். அதை தாண்டி வேறு விஷயங்கள், ஒரு ஒட்டுமொத்த மக்களையும் அவர் ஆட்சி செய்த இந்த மாநில மக்களில் நன்மை செய்த விஷயங்கள் எவ்வளவு, ஒட்டுமொத்த மக்கள் திரளுக்குமான கெடுதலாக அமைந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நிர்வாக ரீதியாக பார்க்கும்போதே அரசின் கொள்கை சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து கெடுதலான விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை பின்தள்ளுவதாக இருந்தாலோ இதற்கு ஈக்குவலாக வந்தாலோ அந்த பாரத ரத்னாங்கிறது எவ்வளோ தூரம் சூட்டபிளாக இருக்குங்கிற கேள்விகள்லாம் வருது. அப்படி வெயிட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். இதில் வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட்க்கு வைக்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு பல அரசியல் தலைவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்களே. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தொடங்கி அமரர் எம்ஜிஆர் வரைக்கும் பலருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. அவர்கள் மீதும் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருந்ததையும் பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட்டாக வைக்கப்படும். அதுதான் ஒரு அரசு வந்து மத்திய அரசு இதை எப்படி அணுகப் போகிறது, எப்படி பார்க்க போகிறதுன்னு. அவங்க அவார்ட் பண்ணுனா ஒரு விமர்சனங்களும் வரும், பாராட்டும் வரும். அவார்ட் பண்ணலைன்னாலும் விமர்சனங்களும் பாராட்டுதல்களும் வரும். எஸ், அவார்டு பண்ணலைங்கிறத விட அவங்க பொறுத்திருந்து பண்ணுவாங்களோங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குங்கிறது நம்ம அது பார்க்கிறோம். வந்து இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் கோரிக்கையை வைக்கிறாங்க. அது சம்பந்தமான விவாதங்களை இப்போ முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னா. எஸ், நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து வந்த பிரதமர் இங்கே அந்த கண்டோலன்ஸ்க்கு வரும்பொழுதே தமிழகத்துக்கான அனைத்து உதவிகளும் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் பிரதமருக்கும் முதல்வருக்கும் இருந்த ஒரு பான்ஹோமி நம்ம பார்த்தோம். ஸோ முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது முதல்வரிடையே இருந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னிச்சையாக பிரதமரிடம் ஒரு நல்ல நட்பு கொண்டு அது வந்து தமிழகத்துக்கு நன்மை பெயர்க்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம வைக்கலாமா? இல்லை எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போவார்? இது போன்ற கேள்விகளும் எழுதும் இல்லையா? உங்கள் கேள்வியில் அடிப்படையாக நீங்கள் ஒன்று சொல்லும்போது சொன்னீங்க, முதல்வர் எவ்வளவு தூரம் தன்னிச்சையாக இந்த நட்பை வந்து தன்னிச்சையாக எவ்வளவு தூரம் செயல்படுவாருங்கிறது, பிரதமரோட நட்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறாருங்கிறதை விட தமிழகத்தில் நிர்வாக ரீதியாக தன்னிச்சையாக எவ்வளவு தூரம் ஓபிஎஸ் செயல்பட போகிறாருங்கிற கேள்விகள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான விடை இன்னும் கிடைக்கல. ஒவ்வொரு முறையும் அவர் இன்னும் போயஸ் கார்டன் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றாரு. யாருடன் டிஸ்கஸ் பண்ணுறாருங்கிற கேள்வி வருது. ஒரு கான்ஸ்டியூஷன் படி எந்த அத்தாரிட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். தன்னிச்சையாகங்கிறது ஓபிஎஸ் ரிலேட்டடாக நாம் எவ்வளோ தூரம் பொருத்தி பார்க்க முடியுங்கிறது இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எஸ், அவர்கள் வந்து அங்கே கட்சி ரீதியான டிஸ்கஷன்ஸ் தான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற வாதமும் வைக்கப்படுது. அவங்க அரசு சார்ந்த டிஸ்கஷன் போயஸ் கார்டனில் நடக்கலை அப்படிங்கிற வாதமும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த ஆர்குமெண்ட் வச்சாலும் கட்சி ரீதியாக ஒரு டிஸ்கஷனை போய் செய்கிறாருனாலும் இவர் முதல்வர் நாற்காலியில் அமைந்திருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், அவருக்கான அதிகாரம்ங்கிறது வேறு. ஒரு ஸ்டேட்டோட ஹெட் அவர் தன் சார்ந்த கட்சியினுடைய டிஸ்கஷனை வைக்கணும் அப்படின்னா தன் கட்சியின் பொதுச் செயலாளர்கிட்ட அந்த இதை வச்சா பரவாயில்ல, அதுக்காக போனாருன்னு சொல்லலாம். இன்னும் பொதுச் செயலாளர் யாருன்னு தேர்ந்தெடுக்கப்படலாம்னு சொல்கிற நபரோடு இவர் போய் பண்ணுறதுங்கிறது இவர் வகிக்கும் பதவிக்கு சற்றே மரியாதை குறைவானது அப்படின்னு தான் நம்ம. எஸ், நாம் பார்க்கின்றோம். இன்றைய தினம் பிரதமரை சந்திக்க முதல்வர் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். ஒரு நாள் பயணம். அதில் முக்கியமாக வார்த் புயல் சார்ந்த விஷயங்கள் தான் விவாதிக்கப்படும் பார்க்கிறோம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது, இது போன்ற பல கோரிக்கைகள் வைக்கப்படும் என்று தான் பார்க்கிறோம். இதே விஷயத்தில் நம்ம தொடர்ந்து அடுத்தது பேசணும் அப்படின்னா மத்திய குழு வந்து தமிழகத்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது கூட இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் வரக்கூடும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு டிலேட் அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு வாரம் கழித்து வரும்பொழுது என்ன விதமான நிவாரணம் நம்மளுக்கு கிடைக்கும்? ஏன்னா சென்ற ஆண்டு வெள்ளம் பார்க்கும் பொழுதே நம்ம பார்க்கிறோம் அதுக்கே நம்மளுக்கு வந்து சரியான நிவாரணம் கிடைக்கலையோங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த புயலுக்கான அசஸ்மெண்ட்டே இன்னும் நடக்கலை அப்படிங்கிறப்போ அவர்கள்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? அதாவது அதற்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் நிவாரணப் பணிகள் இங்கே நடக்குங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். நிவாரணப் பணிகள் கொஞ்சம் மெதுவாகத்தான் நடக்குதுங்கிறது தான். ஏன்னா அவுட்டரில் பார்த்திங்கன்னா இப்போ தாம்பரம் மாதிரியான இது, பழவேற்காடு, திருவள்ளூர் இதுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பவர் பெரிய அளவில் இன்னும் ரெஸ்டோர் பண்ணப்படலை. புயலால் பாதிக்கப்பட்ட அந்த படகுகளுக்கெல்லாம் இன்னும் இது வரல. தண்ணீர் தேங்கி இருக்கிற இடங்கள் இன்னும் இருக்குது. மரங்கள் அகற்றப்படாமல், இன்னும் சிட்டிக்குள்ளேயே நிறைய மரங்கள் அகற்றப்படாமல் இருக்குது. அந்த மரங்களை எல்லாம் அகற்றி எங்கே கொண்டு போய் போட போகிறாங்கங்கிறதுலையே அரசுக்கு இன்னும் ஒரு தெளிவான பார்வை வரலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ நிவாரணப் பணிகள் இங்கேயே ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது. அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப இதாக இருக்கிறோம், 25,000க்கு மேலே வெளி மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிவாரணப் பணிகளை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட
ஒரு தெளிவான பார்வை இந்த அகற்றுதல்ல இல்லை, மரங்கள் விழுந்த மரங்களை அகற்றுவதில் கூட ஒரு தெளிவான பார்வை இல்லைங்கிற அளவில் தான் எனக்கு தெரியும். எஸ். ஸோ அசஸ்மெண்ட் மத்திய அரசாங்கத்தோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இல்லை, அதற்கு தமிழக அரசிலிருந்து மிக வலுவான இது வந்து வைக்கப்படணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், தமிழக அரசுக்கே நிர்வாகத்துக்கே இது குறித்த ஒரு தெளிவான இது வந்து இருக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது. இவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்தால்தான் இந்த பாதிப்புகளை வலுவான முறையில் மத்திய அரசிடம் எடுத்து வைப்பதற்கும் சரியா இருக்கும். அதிகாரிகள் எந்த அளவில் இதை செயல்படுறாங்க, ஆட்சி நிர்வாகம் எந்த அளவுக்கு அதற்கு அரசியல்வாதிகள் எவ்வளவு தூரம் துணை போறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம சென்ற ஆண்டு வெள்ளம் அப்படின்னு பார்த்தா பர்சனல் டேமேஜ் நிறைய இருந்தது. இந்த ஆண்டும் வந்து பலருக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் இருக்கு, வீட்டில் காம்பவுண்ட் இடிஞ்சு விழுது, அது போன்ற விஷயங்கள். ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு. முதல்வர் அறிவித்த இந்த 500 கோடி பேக்கேஜ்லேயே கூட நம்ம பார்க்குறோம், வண்டலூர் ஜூக்கு 2 கோடி, இப்படி பல இடங்களுக்கு பிரித்து அவரே வந்து பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் பொழுது நிவாரணம் வந்து மத்திய அரசு தரப்புல இருந்தும் மாநில அரசுக்கும் சரியான ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது நம்ம எதிர்பார்க்கலாமா? அதுதான் கண்டிப்பாக. இப்போ முதல்வர் போகும்போது அந்த இதை வச்சா பரவாயில்ல, மக்களுக்கு தான் சேதம் இருக்கணும், இல்லை தனியார் சொத்துக்களுக்கு தான் சேதம் இருக்கணுங்கள. சேதம் தான். ஒரு மாநிலத்துக்கு அரசு சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக மக்களை பாதிக்குங்கிறது தான் அடிப்படை. அப்போ சேதம்ங்கிறத அப்படி தான் பார்க்கணும். அந்த சேதத்தின் அளவையும் வீச்சையும் வீரியத்தையும் எந்த அளவிற்கு மாநில முதல்வர் வந்து மத்திய அரசிடம் கொண்டு போய் வைக்க போகிறாருங்கிறது, அந்த எஃபெக்டிவான ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு வைக்க போகிறார், ஃபேக்ட்ஸோட அந்த சரியான கணக்குகளோடு புள்ளி விவரங்களோடு இவர் எவ்வளவு போய் வைக்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் வாங்கணும். இதுவரை கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் பிஹைண்ட் த டோர்ஸ் இருந்திருக்கும். இருந்தாலும் நேரில் போய் வலியுறுத்துவதுங்கிறதுக்கு வேற. இப்போது இருக்கிற அரசியல் சூழல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் எவ்வளவு தூரம் எஃபெக்டிவாக ஓபிஎஸ்ஸால் செய்ய முடியுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நாம் பார்க்கின்றோம் மத்திய அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு குழு வந்து இங்கே வந்து நிவாரணம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள போகிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் பற்றி தான் விவாதிக்க போகிறோம். ஒருபுறம் புயல் வீசி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தாலும் மறுபுறம் வந்து மழை அந்த அளவுக்கு பெய்யலையோ தமிழகத்தில் அப்படிங்கிற அசஸ்மெண்ட் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழையும் சரி, வடகிழக்கு பருவமழையும் சரி இந்த ஆண்டு வந்து 1% பொய்த்து விட்டது. நம்மளுக்கு வந்து தேவையான குடிநீர் தொடங்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் வரை அது அடுத்த ஆண்டுக்கு இருக்குமாங்கிற ஒரு பற்றாக்குறை தான் இருக்குங்கிற ஒரு ரேர் இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும். இதில் வந்து விவசாயிகள் தொடங்கி பல அரசியல் கட்சிகள் அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களை வந்து வறட்சி பாதித்த மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு. நெய்பரிங் ஸ்டேட்ஸ் கர்நாடகா, கேரளாலாம் இதை ஏற்கனவே பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கான முறையீடுகளை வைத்துட்டாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். தமிழகத்தில் வறட்சி மாவட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டுமா ஃபர்ஸ்ட்? அடுத்தது வந்து இஸ்ன்ட் இட் ஆல்ரெடி லேட், இது ஏற்கனவே டிலே ஆயிடலையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இல்லை, வைக்கப்பட வேண்டுமாங்கிற கேள்விக்குரிய எங்கே தேவையில்லை, வைக்கப்பட வேண்டும்ங்கிறது தான். ஏன்னா நம்ம அதை பார்க்குறோம், மழை பொய்த்து விட்டது, இனி வந்து மழைங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வரதா இதில் கூட மழைங்கிறது பெரிய அளவில் இல்லை, காற்று தான் பெரிய அளவில் இருந்து அதனால் சேதங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. பயிர்களுக்கு பெரிய அளவில் சேதம் இருக்குது. அப்போது வறண்ட மாநிலமாக அறிவிக்க வேண்டிய மாவட்டங்கள்னு நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. மாவட்டங்கள் இல்லை, ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆல்ரெடி லேட்டாக அப்படின்னா, ஆமாம், கேரளாவும் கர்நாடகாவும் ஆல்ரெடி அதை இது பண்ணிட்டாங்க. நாம் வந்து இங்கே உள்ள அரசியல் சூழல் காரணமாக, அரசியல் டர்புலன்ஸ் காரணமாக அந்த இதில் கவனம் செலுத்தாமல் விட்டோம். நம்ம வடகிழக்கு பருவமழை மீது நம்பிக்கை வைத்து அதுக்காக இல்லை அது ஏற்கனவே எவ்வளவு தூரம் வருங்கிறதுல ஒரு டவுட்ஸ் இருந்துட்டு இருந்தது, ஒரு சந்தேகங்கள் இருந்தது. முழுமையாக நமக்கு மழை கிடைக்குமாங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. இப்போ ஓரளவு டெக்னாலஜி முன்னேறி இருக்கிறதுனால மழை அந்த அளவுக்கு கிடைக்குமாங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடிகிற ஒரு நிலையில தான் இருக்கிறோம். அதனால் தேவையான அளவு கிடைக்காது, பொய்த்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னெல்லாம் ஏற்கனவே வந்து குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்த நேரம் தான். அப்போ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். அதற்கு முன்னாலேயே நாம் அதற்கான காய் நகர்த்தல்களை ஆரம்பித்திருக்க வேண்டும். இப்போ லேட்டு தான், ஆனால் இப்பவும் கேட்டு பெறுவதற்கான ஒரு சூழல் மாநில மத்திய அரசுக்கு இடையில் அரசியல் ரீதியாகவும் இருக்குன்னு தான். அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு முதல்ல வந்து இந்த விஷயங்களை மாநிலம் சார்ந்த, மாநில நலன் சார்ந்த விஷயங்களை ஓபிஎஸ் முன்னெடுக்கணுங்கிறது தான். எஸ், நம்ம பார்க்குறோம் விவசாயிகள் தொடங்கி பல சோஷியல் குரூப்ஸ்லாம் இதுக்கு ரிக்வெஸ்ட் வைக்கும் பொழுது அரசியல் கட்சிகள் இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக இதை கையில் எடுத்திருக்காங்கிறத பார்க்கணும். எந்த அளவுக்கு இதுக்கு வந்து மாநில அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து வாய்ஸ் கொடுக்க போகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மாநில அரசாங்கத்தோட அறிவிப்பு எப்போ வருங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இதே விஷயங்கள்ல ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து அரசியல் ரீதியான விவாதங்களுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, அதிமுகவில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் வாய்ட், அதற்கு வந்து அந்த கட்சி வந்து அடுத்த தலைமையை நோக்கி அவர்களுடைய விவாதங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது வி.கே. சசிகலா அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். நேற்றைய தினம் வந்து ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு கோரிக்கை, அவர் முதல்வர் பதவியும் ஏற்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பல யூனிட்ஸ் கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு பில்டப் டு சம் பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோமா? கட்சியோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம விட்டுற முடியுமா? கட்சியினுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸை அது எப்போ இருக்கும்னா, பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வரணுங்கிறத நோக்கி அவங்க பில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அளவில் தான். முதல்வர் பதவிக்கும் அவர் வரணும் அப்படிங்கும்போது அது இன்டர்னல் பாலிடிக்ஸ் இல்லை, ஒரு கட்சியினுடைய இது விவகாரம் இல்லை, அது இந்த மாநிலம் சார்ந்த விவகாரம். அப்போ மாநிலம் சார்ந்த விவகாரமாக இது மாறப்போகிறதுங்கும்போது யார் அவங்க முன்னிறுத்துறாங்கங்கிற அந்த பர்சன், அந்த மனிதர் மீதான பார்வை வந்து கூர்மையாகிறது. அப்போ அப்படி பார்த்தோன்னா இதை இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஜெயலலிதா தான் ஒற்றை தலைமை, அவருடைய முடிவுகள் தான் எல்லாம் அப்படின்னு பல வருடங்களாக இயங்கி வந்த கட்சி அதிமுக. அவருக்கு பெரிய இமேஜ் எல்லாம் இருந்தது. கட்சிக்காரங்க பில் பண்ணது வேறு, மாஸ் லீடராக அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி அதற்கான வலிமை வாய்ந்த திறமையான லீடர்னு தன்னை முன்னிறுத்திக்கிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணின தருணங்களையும் நாம் பார்த்தோம். ஆனால் அத்தகைய தலைவர், அந்த கட்சியினர் சொல்வது என்ன அப்படின்னா, எங்கள் கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட மந்திரி ஆகலாம், எம்பி ஆகலாம், அந்த மாதிரியான வாய்ப்புகள் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். அம்மா வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை யாரை வேணாலும் பதவிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முறையில் இயங்குகிற கட்சியாக இராணுவ கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கிறார் எங்கள் தலைவர்னு ஜெயலலிதாவை பற்றி அந்த கட்சியினர் சொன்னது. இது வெளியிலேருந்து யாரும் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி யாரை வேண்டுமானாலும் பதவிக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு தலைவராக இருந்த ஜெயலலிதா தன்னுடன் 30 வருடங்களுக்கு மேலாக தனக்கு உதவியாளராக இருந்த ஒருவரை ஏன் நேரடி அரசியலுக்கு கொண்டு வரலைங்கிற கேள்வி வருது. யாரை வேணாலும் நீங்கள் ஆக்கிக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒருவரை நீங்கள் நேரடி பாலிடிக்ஸுக்கு கொண்டு வரவே இல்லை. அவர் எப்போதுமே பின்னால் தான் இருந்திருக்கிறார். அப்போ நேரடி அரசியலுக்கு அவரால் கொண்டு வரப்படாத ஒருவரை இப்போ கட்சியினரெல்லாம் சேர்ந்து கொண்டு வராங்க அப்படின்னா, கூட இருந்தது தான் காரணம் அப்படின்னா, கூட இருந்த காரணத்துக்காக 30 வருடங்களுக்கு மேலே டைம் கொடுத்தும் ஜெயலலிதா கொண்டு வரலைங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, தலைவராக கொண்டு வந்தீங்க, சிஎம்மாக கொண்டு வரீங்கன்னா அவர் மேலே இன்னும் கேஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இன்னும் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. அதையும் மக்கள் பார்ப்பாங்க. இதை தாண்டி இந்த அரசியல் எதை நோக்கி நகர்கிறது, இல்லை திராவிட அரசியலே எதை வந்து பில் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய சீரழிவான ஒரு நிலை எது அப்படின்னா, ஜாதிய கட்டமைப்புகள் வலுவடைந்திருக்கு. இன்றைக்கி ஜாதிய கட்டமைப்புகள் மிகப்பெரிய வலுவான அரசியல் அதிகாரம் மிக்க பிரிவுகளாக இருக்கின்றன. அந்த இது மேலும் மேலும் வலுவாக்குகிறது. ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க முடியும். அந்த இதை புறந்தள்ளி பார்க்க முடியாது. அப்போ ஜாதிய கட்டுமானங்கள் இவ்வளவு வலுவான அதிகார நிலைக்கு அது ஒரு காரணமாக முன்னிறுத்தப்படுகிறது அப்படின்னா, அதெல்லாம் வந்து கவலைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நம்ம பார்க்குறோம் வந்து இது ஒரு எலெக்ஷன் சீசன் அப்படின்னா வந்து சசிகலா வந்து அவங்க வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவித்து போட்டியிட்டு அவங்க ஜெயிச்சு வராங்கன்னா அது ஒரு அக்செப்டன்ஸ், பீப்புள் அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறது பார்க்குறோம். இப்போ வந்து அந்த கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து ஒரு தலைவரையோ ஒரு தலைவியோ வந்து அவர்களுடைய அடுத்த முதல்வராக அவங்க முன்னிலைப்படுத்தினா அது வந்து மக்கள் பிரதிநிதிகள் தானே செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படும் இல்லையா? இல்லை, அதாவது பொதுச் செயலாளராக, அதான் ஏற்கனவே சொன்னேன், பொதுச் செயலாளராக யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அது ஒரு உள்கட்சியின் விவகாரம், அவர்களுடைய உரிமை. அதில் வந்து வெளியிலேருந்து விமர்சனம் வைக்கணும்னா வைக்கலாம், அவ்வளோதான். ஆனால் சிஎம்மாக நாங்கள் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறோம், அவர் வருவதற்கான அத்தனை இது இருக்குன்னா மக்களை ஃபேஸ் பண்ணணும். முதல்ல மக்களை ஃபேஸ் பண்ணி ஜெயித்தாலும் 4.5 வருட ஆட்சி இன்னும் மீதம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்கள் வந்து சிவில் சொசைட்டிலேருந்து விமர்சனங்கள் வரத்தான். நாம் சுட்டி காட்டிய விஷயங்கள் எல்லாமே, அந்த பிரச்சனைகள் எல்லாமே யாரை இவர்கள் சிஎம் இதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அவர் மீது இருக்கிறது. அப்போது அந்த கோணத்திலிருந்து விமர்சனங்கள் கடுமையாக எழத்தான் செய்யும். அந்த விமர்சனங்களை தாண்டி இந்த கட்சியினர் எப்படி இதை கொண்டு போகிறாங்கங்கிறது, இது கட்சிக்கே மிகப்பெரிய பாதிப்பாக அமைவதற்கான, இந்த விமர்சனங்கள் ரீதியாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கின்றோம் இந்த வழக்கு, இது போன்ற நெகட்டிவ் கேம்பெயின்ஸ், இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மீதும் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த லீடருக்கு இருந்த அக்செப்டன்ஸ் ஒருவேளை சசிகலாவை வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணால் இவங்களுடைய ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபியூச்சர் லீடருக்கு இருக்காதுன்னு நம்ம பார்க்குறோமா?
அதாவது நீங்கள் யாரையும் யாரையும் ஒப்பிடுகிறீர்கள். கூடவே இருந்ததுனாலேயே இப்போ நாம் அரசியல் வாரிசுகளை பார்க்குறோம், குடும்ப வாரிசுகளே பார்க்குறோம். தந்தை போல மகன் இல்லை. கூடவே இருந்து அரசியல் செய்தால் கூட அந்த தந்தைக்குண்டான திறமைகளும் அரசியல் சாதுரியமும் வாரிசுகளுக்கு இல்லாமல் இருக்கிறத பார்க்கணும். இது தேசிய கட்சியில், மாநில கட்சி, எல்லா இதுலேயும் எல்லா மாநிலங்கள்லையும் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் நடக்குது. ஆனால் வாரிசுகள் அப்படியே அந்த திறமையோட இருக்காங்க இல்லை. வாரிசுகளுக்கே அது இல்லை, ஜீனில் வரணும், அதுவே வரலைங்கிற ஒரு இது இருக்கும்போது கூடவே இருந்ததுனாலேயே ஒருவர் இந்த தலைவருக்கு இருந்த இமேஜ், இவங்க பில் பண்ண இமேஜ் தான், மக்கள் வைத்த அன்பையும் அபிமானத்தையும் தாண்டி கட்சியினர் பில் பண்ண இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜுக்கு கூடவே இருந்ததுனாலே ஒருவர் வர முடியுமா? அந்த இமேஜ் உள்ள தலைவரே அவரை நேரடியாக அரசியலுக்கு கொண்டு வரலைங்கிற இதை வந்து ஃபேக்டை வந்து நாம் கடந்து போயிட முடியாது. நீங்கள் என்னதான் அவருக்கு எல்லா இதையும் நீங்கள் இது பண்ணி கொடுத்தால் கூட எந்த அவசரத்தில் இது ஒரு அன்டியூ ஹேஸ்டோட இந்த ப்ரொமோஷன் வந்து நடக்கிறது, இந்த டிரான்சிஷன் ஆஃப் பவர் வந்து நடக்குது. அப்போ அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கட்சியினரை விட்டுருவோம், கட்சியினர் அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணலை. ஆனால் சிவில் சொசைட்டியிலிருந்து பிற இதிலிருந்து பகுதிகளிலிருந்து இந்த இதை பார்க்கும்போது இதில் இருக்கிற இந்த அன்டியூ ஹேஸ்ட் அது என்னவாக ரீட் பண்ணப்படுகிறதுனா ஒரு மிகப்பெரிய கிரீடாகத்தான், அன்பிரசிடென்டட் கிரீடாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிகாரத்தின் மீதான அந்த பேராசையாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. பார்க்கப்படுவதற்கான காரணங்களுக்கும் இடம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க, கட்சியினர் தான் கொடுக்குறாங்க. ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அன்று மாலையே சிட்டி பூரா போஸ்டர்ஸ் வருது. அப்போ இதெல்லாம் தான் அந்த தலைவருக்கு ஒரு 7 நாட்களாவது அந்த தலைவருக்கான புகழ் பாடக்கூடிய இடமாக நீங்கள் ஒதுக்கிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய டிரான்சிஷன் ஆஃப் பவரை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையாக இருக்காது. உடனடியாக அன்றையில் இருந்தே ஆரம்பிக்கிறது. ஜெயலலிதா யாரையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தாரோ அவங்களெல்லாம் வந்து கூடவே இருந்தது. அப்போ ஜெயலலிதாவை கூடியிருந்து இயக்கியது சசிகலான்னா சசிகலாவை இயக்கப் போவது யாருங்கிற கேள்வியும் வருது. அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் மக்கள் பார்ப்பாங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அந்த கேள்விகள்லாம் எழத்தாசி. அந்த அன்டியூ ஹேஸ்ட் தான் நம்மளோட லாஸ்ட் டிஸ்கஷன் பாயிண்டாகவும் இருக்க போகிறது. நம்ம பார்க்கின்றோம் இத்தநாள் வரை, அதாவது நேற்று முன்தினம் வரை பார்த்தோம் என்றால் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து சசிகலா வரணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக மூத்த தலைவர்கள் தொடங்கி துணை சபாநாயகர் வரை எல்லாரும் வைக்கிறத பார்க்கணும். ஆனால் நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை வந்து முதல்வர் பதவிக்கு வரணும். ஏற்கனவே ஒரு முதல்வர் இருக்கும் பொழுது இந்த கோரிக்கை வரும் பொழுது இது ஃபேக்ஷனலிசம், கட்சிக்குள்ள ஃபேக்ஷனலிசம் காட்டுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி தான் ரீட் பண்ண முடியும். வேறு என்ன மாதிரி ரீட் பண்ண முடியும்? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக அந்த டெய்லி அறிக்கைகள் கொடுக்கறத பார்க்கணும். இந்த பேரவையிலேருந்து கொடுக்குறோம், அந்த பேரவையிலேருந்து கொடுக்குறோம், ஓகே, அதெல்லாம் ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க, அதெல்லாம் உள்கட்சி விவகாரம். ஆனால் நீங்கள் சிஎம் போஸ்ட்டுக்குன்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஒரு சிஎம் எக்ஸிஸ்டிங். அப்போ அந்த சிஎம் உடைய நிலை என்ன? அவர் தான் ஜெயலலிதாவால் முன்னிறுத்தப்பட்ட 2 முறைகளுக்கு மேலாக அவர் தான் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர்னு மக்கள் மன்றத்தில் ஜெயலலிதாவால் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டவர். ஜெயலலிதா மாஸ் லீடர், மக்களால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு லீடர், மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வர வைக்கும். அவரால் அக்செப்ட் பண்ணப்பட்டவர் ஓபிஎஸ்ங்கிற பிம்பம் தான் இருக்குது. நீங்கள் புதிதாக ஒன்றை கொண்டு வரும்போது அவர் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் நாம் பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஜெயலலிதாவால் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு திரும்ப மீண்டும் இணைக்கப்பட்டவர். அவருக்காக பொதுக்குழு அந்த பைலாவையே வந்து கட்சியினுடைய பைலாவையே மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் விமர்சனத்துக்கும் கேள்விகளுக்கும் இடம் வகிக்குது. டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்டு 50 நாட்களில் நிலைமை சரியாகும் என்று பிரதமர் கூறியிருந்தார். அந்த 50 நாட்களோட டெட்லைனை நம்ம நெருங்கிட்டு வரதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் பல விமர்சனங்கள், பல கேள்விகள் எல்லா தரப்புலேருந்து வரதை கூட நம்ம பார்க்குறோம். செய்திகள் கூட வந்தது. பாஜகவில் எம்பிக்கள் கூட்டம் நடக்கும்போது பல எம்பிக்கள் வந்து இதனால் பப்ளிக்கில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இமேஜ் வந்துருமோங்கிற அச்சத்தை தெரிவிக்க அதுக்கு கட்சி தலைமை வந்து கடுமையாக அவங்களுக்கு சாடியது போன்ற செய்திகள் வந்ததையும் நம்ம பார்க்குறோம். அதில் நேற்றைய தினம் நடந்த ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் இன்டராக்ஷனில் அந்த கட்சியோட மூத்த தலைவர் திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் வந்து நிதி அமைச்சகம் தான் இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம், அவர்கள் வந்து 2.5 ஆண்டு காலம் இருந்தும் இதுக்கு வந்து தயார் செய்யலை, அவங்கள முன்பே வந்து இது தெரியும், இது போன்ற ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற தெரிந்திருந்தும் 2.5 ஆண்டு காலம் அவர்கள் வந்து தயார் நிலையில் இருக்கல, அதுதான் இந்த குளறுபடி காரணம் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறத பார்க்குறோம். அவர் வந்து கேண்டிடாக எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறதா இதை நம்ம பார்க்குறோமா, இல்லைனா இதுக்கு முக்கியத்துவம் இன்னும் அதிகம் கொடுத்து நம்ம இதை விவாதிக்கணுமா? இதை நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. இதை தமிழ்நாடு பிஜேபிகிட்ட கேட்டிங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட சொந்த கருத்துன்னு சொல்லி நகண்டு போவாங்க அப்படிங்கிறது தான். அதை தாண்டி பார்த்தா சுப்பிரமணியன் சாமி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை இது பண்ணுறார், நிதி அமைச்சகத்தை குறை சொல்கிறார் பாயிண்டடாக. அதில் சுப்பிரமணிய சாமிக்கும் அருண்ஜேட்லிக்கும் இடையில் இருக்கிற அந்த கோல்ட்வார் நமக்கு தெரியும். கோல்ட்வார்னு கூட சொல்ல முடியாது, வெளிப்படையான ஒரு என்மிட்டி வந்து நமக்கு தெரியும். சுப்பிரமணிய சாமி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த இதை கேட்குறாரா, அந்த மினிஸ்டர் போஸ்ட்டு அந்த போர்ட்ஃபோலியோ கேட்குறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய வந்து. அதை தாண்டி
அந்த அரசியல் விஷயங்களெல்லாம் தாண்டி அவர் சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்கிறதா, ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்த்தா இருக்குதுன்னு தான் நம்ம சொன்னோம். அதை புறந்தள்ளக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஏன்னா அவர் சொல்கிறாரு 2014 இதை பற்றின டிஸ்கஷன் வந்தது. இவரோட தலைமையில் தான் அந்த கமிட்டி இருந்தது. அப்போ அந்த டிஸ்கஷனில் நாங்கள் சொன்ன சஜஷன்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் ரெக்கமெண்டேஷன்ஸ்னால், 100 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் அடித்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த புதிய 2000 ரூபாய் நோட்டு, புதிய 500 ரூபாய் நோட்டு இதெல்லாம் வந்து அதனுடைய டைமென்ஷன்ஸ் மாறாமல் பழைய 1000 500 ரூபாய் நோட்டோட டைமென்ஷன்ஸ் என்னவோ அதே மாதிரியான இதில் வந்து இந்த புது ரூபாய் நோட்டுகளை அடிக்கும்போது ஏடிஎம் இதில் வந்து ரீகாலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதை வந்து ஈஸியாக ஏடிஎம் மிஷின்ஸில் ஃபில் பண்ணலாம். உடனடியாக மக்களுக்கு அது போய் சேர்ந்துடும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லா சொல்லியிருந்தோம். ஆனால் அது ஒன்றையுமே 2.5 வருட காலங்கள் அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணின விஷயங்களை செய்வதற்கு 2.5 வருட காலங்கள் இருந்தும் அதையெல்லாம் செய்யாமல் இருந்திருக்காங்க. பிரதமரும் வந்து இதை செஞ்சாங்களா இல்லையாங்கிற இது இல்லாமல் அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். இதை அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் தான். எதிர்க்கட்சிகள் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி உங்கள் கட்சியிலேருந்தே சொல்கிறார் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் பொருள் இருக்குது, அப்போ இதையெல்லாம் ஏன் நீங்கள் செய்யாமல் இந்த இதுக்கு கொண்டு வந்தீங்க? 100 ரூபாய் நோட்டு அதிக அளவில் அடிக்கணும், ஓரளவிற்கு அடித்துக்கலாம். அதை விட முக்கியமானது அந்த புது ரூபாய் நோட்டுகளோட டைமென்ஷன்ஸ் மாறாமல் கள்ள நோட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக செய்கிறோம். அதற்கு கூடிய என்ன மாதிரியான இது வந்து எடுத்திருக்க முடியுங்கிறது தெரியல. அப்போது மக்களுக்கு அந்த பணம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக 85% பணத்தை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதற்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது எவ்வளவு விரைவாக மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிற அந்த வேகத்தை வந்து கணக்கில் எடுத்திருக்கணும். இவ்வளவு டைம் எடுத்துக்கணும்னு அது வந்து யாரால் அது வந்து மிஸ் ஆச்சு, அந்த செயினில் வந்து எது மிஸ் ஆச்சு? அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்கிறார். அப்போ அருண்ஜேட்லி இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்கிட்ட பதில் வாங்கணுங்கிறது தான். ஆனால் இது ஒரு ப்ரெஸ் இன்டராக்ஷனில் நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுவே வந்து அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லை அவர் அரசாங்கத்தை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாவோ அவர் அரசாங்கத்துக்கு டைரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாவோ நம்ம பார்க்கல. அப்போது நிதி அமைச்சகத்துக்கிட்டேருந்து இதுக்கு ஒரு பதில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அவர் ஏன் அரசாங்கத்துக்கிட்ட அவர் ஏன் கேள்வி கேட்குறாரு? அவருடைய கட்சி அரசாங்கம் தான் நடக்குது, அவர் கேட்க மாட்டார். ஆனால் பப்ளிக்கில் சொல்லும்போது பப்ளிக்கு அந்த கொஷின்ஸ் வருகிறது. இந்த கேள்விகளை பிற கட்சிகள் கேட்கலாமே. உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் அப்படி சொல்கிறாரு. அவர் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்திலையும் அபிப்பிராயம் சொல்லிட்டு அதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். தமிழக பாஜகவிடம் இது கொடுத்து கேட்டால் அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் நேரடியாக இந்த விஷயத்தை ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்கலாம், அருண்ஜேட்லிகிட்ட கேட்கலாம். இதற்கான பதில் என்னன்னு கேட்பதற்கான உரிமை அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கு. பதில் சொல்ல வேண்டிய கடமை அருண்ஜேட்லிக்கும் இருக்கு. திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்களுடைய கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாஜகவும் அந்த அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுக்குங்கிற கேள்வி அடுத்தது எழுது. முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறதுல இது ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் பாதிக்கிற இன்வால்வ் பண்ணுகிற ஒரு விஷயம் டிமானிட்டைசேஷன். அப்போ அது சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உண்டு. அது அந்த கட்சியிலிருந்து சொல்பவருக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா இல்லைன்னா முக்கியத்துவம் உள்ள மனிதர்கள் தான் கேள்வி கேட்கணுங்கிறது ஜனநாயகத்தில் ஈடுபடவே செய்யாது. ஒன்றும் இல்லாத சாதாரண மக்களாகிய நீங்களோ நானோ கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உண்டு இந்த விஷயத்தில். ஏன்னா நம்ம எல்லோரையும் இன்வால்வ் பண்ணுகிற ஒரு விஷயம். அப்போ யார் முக்கியத்துவம் உள்ள மனிதர்கள் தான் கேட்கணுங்கிறது. யார் கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டியது ஒரு ஜனநாயக நாட்டில் அடிப்படை. அதுவும் இந்த விஷயத்தில் பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசினுடைய பார்க்கணும். இதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதே விஷயத்தில் நம்ம நிறைய தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சிபிஐயும் சரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி பல இடங்களில் ரெய்டுகள் நடத்துவதும் பல ஆர்பிஐ அஃபிஷியல்ஸே வந்து அவர்களுடைய ஸ்கேனரில் இருக்கிறது போன்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கணும். இதில் அடுத்த மேஜர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ரெக்கமெண்டேஷன் மத்திய அரசாங்கத்துக்கு அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய டொனேஷன்ஸ் இப்போ அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு வந்து அனானிமஸாக 20,000 வரைக்கும் டொனேஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறத வந்து தளர்த்தி அது 2000 கேப் பண்ணணும் அப்படிங்கிற எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். இதை வந்து மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இதை வந்து ஒரு விதிமுறையாக ஆக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. எலெக்ஷன் கமிஷனோட இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம், அரசாங்கம் இதை ஏற்கும்னு பார்க்குறோமா? அதுலேயே எனக்கு கேள்விகள் இருக்கு. ஏன் அந்த 2000 கேப் என்னத்துக்குங்கிற அடிப்படையில் 20,000 கூடாதுன்னா 2000 ஏங்கிற கேள்வி இருக்கு. அடிப்படையில் ஒற்றை ரூபாயாக இருந்தாலும் அதற்கு கணக்கு சொல்லிட்டு காட்ட வேண்டிய இதுதானே இல்லை. சாதாரண இவங்களுக்கு எப்படியும் அந்த மாதிரி தான் கட்சிகளுக்கு முகவரி தெரியாத மனிதர்களிடமிருந்து நீங்கள் ஃபண்டு வாங்குறீங்கன்னா அதுவும் இங்கே பார்ட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான். அதிகாரத்துக்கு வருவதும் கட்சிகள் தான் வருகின்றன. அப்போ கட்சிகளுக்கான அக்கௌண்டபிலிட்டிங்கிறது இங்கே இல்லைங்கிறது மீண்டும் 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 ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அப்போ எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி வைக்கல, இந்த இதை தொடர்ந்து பல வருடங்களாக கேட்டுகிட்டே இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனின் குரல் வந்து லெஜிஸ்லேச்சர் பாடிக்கு ஒரு நாளும் கேட்பதே இல்லைங்கிறது தான்.
அப்போது இந்த இது வந்து 1956 அந்த இதில் ஆக்டில் வந்து 13A நினைக்கிறேன். அதில் என்ன இருக்குன்னா, கட்சிகள் வந்து தங்களுடைய கணக்குகளுக்கு இன்கம் டேக்ஸ் இவங்க வந்து அதை வந்து பார்க்கணும், எவ்வளவு தூரம் நீங்கள் கொடுக்குற கணக்கு வந்து சரியாக இருக்குன்னு. ஆர்டிஐ ஆம்பிட்டுக்குள்ள கட்சிகள் வரல. ஆனால் இன்கம் டேக்ஸுக்கு நாம் போட்டு கேட்கலாம். ஏடிஆர் இது வந்து இன்கம் டேக்ஸுக்கு கேட்டிருக்காங்க, ஆர்டிஐ போட்டு கட்சிகளினுடைய நிதி நிலை எப்படி இருக்கு, அவர்கள் எந்த அனானிமஸ் இதுலேருந்து எவ்வளவு பெற்றிருக்கிறாங்க, தெரிந்த டோனஸ்ட்லேருந்து எவ்வளோ தூரம் பெற்றிருக்காங்கங்கிற கணக்கு வாங்கும்போது அந்த கணக்கு நமக்கு தெரியுது. ஆர்டிஐலேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து அந்த இதை கொடுக்குறாங்க, அந்த கணக்குகளை கட்சி சார்ந்த கணக்குகளை கொடுக்குறாங்க. 6 மேஜர் தேசிய கட்சிகள், அப்புறம் வந்து 600 சொச்சம் மாநில கட்சிகள் இருக்குது. இது தாண்டி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளில் 1000க்கு மேல் அங்கீகரிக்கப்படாத கட்சி. அப்போ இந்த கட்சிகள் திடீர்னு எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது லோக்கல் பாடி எலெக்ஷன்லேருந்து லோக்சபா எலெக்ஷன் வரை பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் நேரத்தில் முகம் தெரியாத முகவரி இல்லாத கட்சிகளெல்லாம் செய்திகளில் அடிபடுவதும் அதிலிருந்து மனிதர்கள் வந்து பேசுவதும் எல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அப்போ இவர்களுடைய பங்கு என்ன, இவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இந்த மாதிரியான கட்சி ஃபண்டிங், கட்சி சார்ந்து நிதியை கலெக்ட் பண்ணுவதற்கான ஒரு பார்க்கிங் பிளேஸாக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் செயல்படுகின்றன அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. இன்கம் டேக்ஸ்ட்டு இது கொடுக்கணும். ஆனால் இன்கம் டேக்ஸ்ட்டு கொடுக்குறாங்களான்னா, ரெக்கக்னைஸ்டு மாநில கட்சிகளை கூட அந்த கணக்குகளை கொடுக்கலைங்கிறத இன்கம் டேக்ஸ்லேருந்து நாம் பெறுகிற ஆர்டிஐ இது வந்து சொல்கிறது. அப்போ அதற்கான தண்டனை என்ன? அப்போது அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது வெறுமனே அவங்க கொடுக்கலைன்னு சொல்வதோடு நின்று விடுவதில்லை. அதிகாரம், தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தால்தான் அது. அப்போ அந்த பார்ட்டிக்கு உண்டான அங்கீகாரத்தை ரத்து செய்வதுங்கிற இதுக்கு போகும். ஒரு அரசியல் கட்சிக்கு அதனுடைய அதிகாரமோ அங்கீகாரமோ ரத்து செய்யப்படும்னு சொன்னால் தான் அவங்க அந்த ரெகுலேஷனுக்குள்ளேயே வருவாங்க. வேறு எந்த வகையிலும் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இதை செய்ய வேண்டியது பாராளுமன்றம் கூடி தான் அந்த அமெண்ட்மெண்ட்டை செய்யணும். அதை செய்வாங்களாங்கிறது. ஏன்னா ஒரு சாதாரண விமன் பில், விமனுக்கு அதிகாரம் கொடுப்பதுங்கிறதுல கூட 43 வருடங்களாக அந்த பில் இன்னும் இருக்குது. அதை பற்றின கேள்வியே இல்லை எல்லாரும். ஆனால் ஒவ்வொரு பொது மேடையிலும் பெண்ணுக்கான உரிமை, பெண்ணுக்கான சமூக நீதி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் 43 வருடங்களாக ஒன்று இருந்துகிட்டு இருக்குது, இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது, அதை கேள்வி கேட்பாரே இல்லைங்கிறது. பாய்ஸ் கிளப் தான் இன்னும் பாராளுமன்றத்திலும் நடக்கிறது, அசம்பிளிலையும் நடக்கிறதுங்கிறத தான் அது காமிக்குது. நம்ம அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனாகவும் இருக்குது. நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, அரசியல் கட்சிகள் தான் வந்து இதை தீர்மானிக்கணும். அரசியல் கட்சிகள் எந்த விதமான ரெகுலேஷன்ஸ்குள்ளே வரணுங்கிறத அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். அப்படிங்கிறப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் வந்து இதை நிறைவேற்றுவார்களாங்கிற கேள்வி தான் இப்போ பெருசாக எழுது. இதுக்கு வந்து வேறு ஏதேனும் தீர்வே கிடையாதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லை. ஏன்னா மத்திய அரசாங்கம் தான் இந்த முடிவை வந்து ஏற்றுக்கொள்ளணும், எலெக்ஷன் கமிஷன் என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறத அரசியல் மீறி நம்ம எதிர்பார்க்கறது தவறு தான் இல்லை. அதுக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்து மக்கள்கிட்ட தான் வரணும். அந்த அழுத்தம் வந்து அந்த ரிஃபார்ம்ஸ் நடக்காமல் எலெக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு சாதாரண அசம்பிளி எலெக்ஷனில் நிற்கணும். சாதாரணன்னு சொல்வது கூட தவறாக போகும். ஏன்னா 40 லட்சம் இல்லாமல் அந்த எலெக்ஷனுக்கு என்ட்ரியே உங்களுக்கு வந்து சாமானிய மனிதர்களுக்கு கிடையாது, லட்சாதிபதிகளுக்கு தான் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கூட அவ்வளவு செலவழித்து வந்தவர் அடுத்த எலெக்ஷனுக்கும் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்ப நினைப்பார். அப்போ பணத்தை ஊழலில் ஈடுபட்டால் தான் நீங்கள் அந்த பணத்தையும் சம்பாதிக்கணும். ஆக அதற்கான தளங்கள் எதையுமே சரி செய்யாமல் மேம்போக்காக நீங்கள் வந்து 2000 ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட எலெக்ஷன் கமிஷன் எந்த வகையில் 2000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்கங்கிறதே புரியலை. ஒற்றை ரூபாய்க்கும் கணக்கு சொல்லணுங்கிறது தான். எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கணக்குங்கிறத காண்பிக்கணும். அந்த காண்பிக்காத பட்சத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை தான் மிக முக்கியமானது. கட்சிகளுக்கு டீரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் தான் கட்சிகள் வந்து அந்த இதுக்குள்ளேயே வருவாங்க. இல்லாட்டி அவங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அதை செய்ய வேண்டியதும் கட்சிகளாக இருப்பது தான் இங்கே பெரிய அன்ஃபார்ச்சுனேட். இது அரசியல் கட்சிகள் வாங்கக்கூடிய டொனேஷன்ஸ் குறித்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி தான் விவாதித்து கொண்டிருக்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது அரசியல் கட்சிகள் தான் இதை பற்றி, அரசியல் கட்சிகளால் நடத்தப்படக்கூடிய அரசாங்கம் தான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற விஷயம் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் கூறியிருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் வந்து பூர்த்தி செய்வார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. கலாச்சார ரீதியில் தொல்லியல் ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய டெவலப்மெண்ட்டாக நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி பார்க்குறோம். கீழடியில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்கவேஷன் நடக்குது. அதில் வந்து ஆர்கியோலாஜிக்கலி இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் பல டிஸ்கவர் பண்ணப்படுது.
வர செய்திகளை பார்த்தா அடுத்த ஆண்டு 2017ஆம் ஆண்டு வந்து இந்த ஆராய்ச்சியை தொடர்றதுக்கான ஃபண்டிங்கோ இல்லை அதுக்கான அப்ரூவலோ இன்னும் வந்து மத்திய ஏஎஸ்ஐலேருந்து வரலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது கொஞ்சம் ஒரு கவலைக்குரிய செய்தியாகவும் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து இன்னும் வந்து நம்மளுடைய தொல்லியல் ஆராய்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. இப்படி ஒரு கீழடியில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சைட் இருக்குங்கிறதே தமிழகத்திலே எத்தனை பேருக்கு தெரியுங்கிற கேள்வியும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இன்னும் வந்து தொல்லியலுக்கு வந்து நம்ம பெரிய அளவுக்கு வந்து ஊக்கமோ இல்லை அதற்கான ஆர்வத்தையோ நம்ம உண்டாக்கலைங்கிறது தான் இது காட்டுது. ஆமாம், கண்டிப்பாக. அது தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அதுதான் நிலைமை. அந்த ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷனுங்கிறது எந்த வகையிலும் ரெக்கக்னைஸ் பண்ணப்படாத ஒரு இது. எல்லாவற்றுக்குமே வந்து நாம் மிகப்பெரிய புதையல் மேலே தான் இந்தியாங்கிறதே அந்த ஹெரிட்டேஜ் இது சம்மந்தமான ஒரு புதையல் லேண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மேலே நாம் சும்மா உட்காந்துருக்கிறோமே தவிர அது குறித்த அருமையோ பெருமைகளோ நமக்கு தெரியும். நம்மளுடைய ரூட்ஸ் அங்கேருந்து தான் வருகிறது. ரூட்ஸை ஒதுக்குன எந்த ஒரு சொசைட்டியும் வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு முன்னேறவே முடியாது. நான் யார் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து தான் நம்மளுடைய பெருமைகளோ அதை சார்ந்த விஷயங்களோ நாம் முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும். அப்போ இந்த கீழடியை பற்றி பார்க்கும்போது 2.5 வருடங்கள் ஆச்சு. இன்னும் தமிழக மக்களுக்கு சுத்தமாக அதை பற்றி தெரியாது. மிகப்பெரிய மீடியா கவரேஜ் அது மக்களிடம் தொடர்ந்து கொண்டு போய் சேர்ப்பதோ இல்லை அரசியல் தலைவர்கள் அது குறித்து பேசுவதோ, இந்த மாதிரியான முக்கிய விஷயங்களை எந்த அரசியல் தலைவராது பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னா மக்களுக்கு தெரியாது. அடிதடி சண்டை, இங்கே போனால் அடித்தாங்க அங்கே போனால் அடித்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் தலைவர்களுக்கு இடையில் நடக்குதே தவிர முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் நடக்கும்போது சமூக விஷயங்களை பாராட்டுதலுக்குரிய, எப்போவுமே நெகட்டிவ் விஷயங்கள் பேசணுங்கிறதுல பாராட்டுவதற்கான விஷயங்கள் கிடைக்கும்போது அதை மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்க வேண்டிய கடமையும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. ஆனால் அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. வெறுமனே அரசியல் சுயலாபம் தாந்து எதெல்லாம் பேசினா நமக்கு இது இருக்குமோ அதை மாத்திரம் பேசிட்டு கடந்து போகிற ஒரு நிலை. சரி, அவர்களை விட்டுடுவோம். மற்றவங்க அரசு நிர்வாக ரீதியாக இதை எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுச்சுன்னா அரசுக்கே அந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரிகிறதாங்கிற இதே. ஏன்னா இது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் பேஸில் தான் அது இதாகிருக்கு. அப்போ அதை சரியான சமயத்தில் அதை சரியானபடி அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பதற்கு கூட இங்கே வந்து கவனம் கொடுக்கப்படவில்லையாங்கிற கேள்விகள்லாம் அதில் நம்ம பார்க்குறோம். கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படலையோ, சமூக அளவுலையும் சரி அரசாங்க அளவுலையும் கொடுக்கப்படலையோ அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், ஒருவேளை இதை நம்ம சரியாக புனரமைச்சு இதை வந்து நம்ம டெவலப் பண்ணால் இதில் இருந்து வரக்கூடிய அட்வான்டேஜஸ்னு பார்த்தா டூரிசம் தொடங்கி இங்கே லோக்கல் இக்கானமிக்கு அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இன்னும் பல விஷயங்கள் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது கமர்ஷியல் சைடு. ஒரு டூரிசம் அதனால டெவலப் ஆகும், அதனால பெரிய வருமானம் வரும். அது எல்லாத்தையுமே அப்படி கமர்ஷியல் சைடில் வருமானமே வராத விஷயமாவே இருக்கட்டும். ஆனால் கலாச்சாரம் பாரம்பரியம்ங்கிறத கூட விடும், அது வரலாறு. எஸ், அது கலாச்சாரமாக இல்லையாங்கிறதுல கூட இங்கே பல விவாதங்கள் நடக்கலாம், விமர்சனங்கள் எழலாம். அதன் அடிப்படையில் அதை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளலாம். ஆனால் எந்த விஷயத்தையுமே நம்மளுடைய வரலாற்றை முற்றிலுமாக நாம் புறந்தள்ளுறோம், சில காரணங்களால் சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் இருக்குங்கிறதுனால புறந்தள்ளுறோம் அப்படின்னா அதில் உள்ள நல்ல விஷயங்களை சேர்த்து நாம் வந்து குழி தோண்டி புதைக்கிறோங்கிறது தான். அப்போ நம்மளுடைய வரலாறு இந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சியில் வெளிப்படும் போது அது எதை நோக்கி இட்டு செல்கிறது, அந்த வரலாற்றிலிருந்து நாம் என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள், நிறைய ஹெரிட்டேஜ் சைட்ஸு அகழ்வாராய்ச்சியில் வெளிவரணுங்கிறதுல கண்ணு முன்னால் எத்தனையோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. அது சம்பந்தமான வரலாறுகளெல்லாம் நம்ம முற்றிலுமாக புறந்தள்ளி அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக மாத்திரம்தான் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஆக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய வேர்களை புறந்தள்ளுகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குதுங்கிறது தான். ஆட்சியாளர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அரசியலும் ஒரு காரணம். நம்ம பார்க்குறோம் கீழடியில் வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை, அங்கே வந்து டெரகோட்டா பைப்ஸ் முதற்கொண்டு ஒரு அர்பன் இன்ஜினியரிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் பல இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் வரதை பார்க்குறோம். இந்த செய்தி பார்த்துட்டாவது பலர் வந்து கீழடிக்கு சென்று அதை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொண்டு பப்ளிக் ப்ரெஷர் போட்டு இதை அடுத்த ஆண்டும் தொடரணுங்கிற எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பானு கோம்ஸ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய தினம் நடக்க இருக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.